இல்லையாப்பா? இப்போ கேட்குதா? யாருக்காவது ஆடியோ சரியில்லைன்னா முன்னாடியே சொல்லிடலாம்ப்பா. இஸ் இட் ஓகே நவ்? லைட்ஸ் ஆர் ஆன் த ஃபேஸ் சந்தோஷ். ஸோ எல்லா குருமார்கள், சுவாமிஜி, எங்களுடைய குருமார்கள், நான் படித்த குருமார்கள், தாய் தந்தை, பெற்றோர், பெரியவர்கள், நாட்டிற்கு சேவை செய்த அத்தனை பெரியோர்கள், எங்களுக்கு இத்தனை வருடங்கள் அன்பு கொடுக்கும் தமிழ் மக்களின் ஆசிகளுடன் துவங்குகிறோம். இது ஒரு வெரி ஸ்பெஷல் மீட். முதல்ல 38 மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிற பாரத சேவா மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட். அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற ஒரு ஃபிலாசபி நம்ம நாட்டில் இப்போ இல்லை, பண்டைய காலத்திலிருந்து, ஆதி காலத்திலிருந்து இந்த நாடு எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருந்தது. எப்படி நாம் வரவேற்றோம், எப்படி உபச்சரித்தோம், எப்படி விருந்தோம்பல் செய்தோம், எப்படி நம்ம ராஜாக்கள் நம்மளுக்கு பெருமை சேர்த்தார்கள், எப்படி வள்ளல்களாக இருந்தார்கள், இந்த நாட்டிற்கு எப்படி சேவை செய்தார்கள், ஜனங்களுக்கு எப்படி அந்த சௌகரியங்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். நாடே வீடு மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த ஃபிலாசபிக்கு அடியில் பாரத தேசம்ன்றது நம்மெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். பாரத தேசம்ன்ற சிம்பல் நம்ம இந்த நாட்டில் வாழறதுக்கே பெருமைப்படணும். இப்போ நம்ம ஆஸ் அ சிட்டிசன் நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம நாட்டிற்கும் நம் சமுதாயத்திற்கும் நமக்கும் எப்படி ஒன்றாக சேர்ந்து வாழ்வது, அதுக்கு தான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொன்னேன் நான். எந்த ஒரு நாடு குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கோ அது எல்லாருக்கும் பாதுகாப்பான நாடுன்னு அர்த்தம். ஸோ நாங்கள் துவங்குவது எப்போவுமே குழந்தைங்கள் கிட்ட தான். எந்த தெருக்கள் குழந்தைங்களுக்கு சேஃபாக இருக்கோ, எந்த சமுதாயம் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கோ, இங்கே பயமே இல்லை அப்படின்னு எப்போ நடக்க முடியுதோ, பக்கத்து வீட்டில் கூப்பிட்டா வருவாங்க, எதிர் வீட்டில் கூப்பிட்டா துணை இருக்கும், தெருக்கோடியில் ஒரு துணை இருக்கும் நினச்சி எப்போ நம்ம வாழறோமோ அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பு. எனக்கு என்ன வந்தது, இது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பாதிக்கிற ஒரு விஷயம் எதிர் வீட்டில் ஒருத்தருக்கு இன்னொரு நாள் பாதிக்கும், பக்கத்து வீட்டில் இன்னொரு நாள் பாதிக்கும். ஸோ ஜனங்க பொதுவாக ஒரு சமுதாயமாக எப்போ ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும். தெருக்கு தெரு நம்ம ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. இப்போ அந்த காலத்தில் விஜிலன்ஸ்னு ஒன்று இருந்தது, ஊர்காவல்னு ஒன்று இருந்தது, எல்லை காவல்னு ஒன்று இருந்தது, வயக்காட்டில் காவல்னு இருந்தது. தீப்பந்தம் எடுத்துட்டு கரண்ட் இல்லாத காலத்தில், அந்த காலத்திலேயே அதெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தப்போ பாதுகாப்பு அப்படின்றது நம்ம நாட்டில் ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாருக்கும் நேற்று ஒரு ஷீட் கொடுத்துருந்தேன், அதை வச்சு நான் இப்போது துவங்குறேன். ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் த போடியம் நோ சந்தோஷ், ஸோ தட் ஐ கேன் ஸ்டாண்ட். உங்களுக்கு இதில் என்னென்ன கஷ்டமாக இருக்கப்பா? எந்த மைக்ப்பா? போடியம் மைக் பண்ணிட்டு துவங்குவதற்கு முன்னால் தமிழக மக்களுக்கும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற சாரோட ரசிகர்களுக்கும் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வருஷம் நான் சொல்கிறேன், தலை வணங்கி வணங்குகிறோம் உங்கள் நண்பருக்கு. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்த 50வது வருஷம் 75வது கொண்டு எவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. சின்ன சின்ன 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி சினிமாவுக்கு வாங்கி வச்ச டிக்கெட்லேருந்து எங்கிட்ட அனுப்புகிறாங்க, போஸ்டர் அனுப்புகிறாங்க, பேப்பரில் வந்த ஆர்டிகல்ஸ் அனுப்புகிறாங்க. இதை ஷேர் பண்ணிக்கிறோம் மேம் 50வது வருஷத்துக்கு. நிறைய திங்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சது நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய. அது மாதிரி இதை எல்லாத்தையும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அதை பாதுகாத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அதை பொக்கிஷமாக வச்சு ஒரு நாளைக்கு உங்கள் எல்லாருக்கும் காட்டுவோம்.
இந்த வாழ்த்துக்களுக்கும் அன்பிற்கும் என்றும் தலைவணங்கி என் குடும்பத்தார் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த 50வது வருடத்தை அவருக்கு இறைவன் அருளால் அவர் நல்லா இருந்து அவருக்காக நான் ப்ரேயர்ஸ், உங்களோட அன்பு எல்லாத்தையும் மனசில் வச்சு நான் துவங்குகிறேன். அண்மையில் நடந்த சில விஷயங்கள் எங்களை ரொம்ப பாதிச்சுது. இந்த ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தெரு நாய்கள் அப்படின்னு. முன்னெல்லாம் நாய்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு 2 தெருவுக்கே ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நாய் சுற்றின்னு இருக்கும். எல்லார் வீட்லையும் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, அது கடைக்கு போகும், பிஸ்கெட் சாப்பிடும், டீ, அப்படி இருந்த நாய்கள் அது ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் அந்த தெருவிலேயே வளர. இப்போ குரூப்பாக தெருக்களில் நாய் ஒன்றா சேர்ந்து ஆதரவு இல்லாமல் ஏதோ ஒரு ஆக்ரோஷமாக போக வரவங்களை கடிக்கிறதும், குழந்தைகள் விளையாடுற குழந்தைங்களை போய் கடிச்சு, எனக்கு தெரிஞ்சு எங்கள் பீஸ் ஃபார் சில்ட்ரன் இதில் எனக்கு வந்த கேசஸ் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஒரு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாத ஸ்டேஜ்லலாம் சொல்கிறாங்க. இப்போது இதுக்கெல்லாம் தெருவில் பசங்க வேற எங்கே விளையாடுவாங்க? பெரிய வீடுகள் இல்லாதவங்க தெருவில் தான் விளையாடுவாங்க. பசங்க எப்பவும் தெருக்களில் தான் விளையாடுறாங்க. இப்போ பெரிய வீட்லேயே அப்போல்லாம் தெருவில் தான் விளையாடுவாங்க. ஸோ பசங்களுக்கு தெருக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முதல் வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறது, கவர்மெண்ட், கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி எல்லாருக்கும் சேர்ந்து தெருக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், நடக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஸ்கூலுக்கு போகிற பசங்க சுத்தமான சுகாதாரமான நடைபாதையில் போகிற மாதிரி இருக்கணும். ஸ்கூல் ஜோன் அப்படின்னு இருக்கிற இடங்கள் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு இருக்கணும். கார்கள், பைக்குகள் வர்றது, விஜிலன்ஸ், யார் குழந்தைங்களை கவனிக்கிறாங்க பார்க்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது மொபைல் காலம். கையில் மொபைல் இல்லாத ஆள் யாருமே கிடையாது. யார் எதை எடுக்கிறாங்க, என்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எப்படி போகிறாங்க, எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாத காலமாக இருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் விஜிலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லா அத்தாரிட்டிஸும் சேர்ந்து தெருவுகளில் பாதுகாப்பு அப்படின்றத முக்கியமாக நாங்கள் ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிறோம். அடுத்தது, எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக ஒரு குழந்தையோட இன்வால்வ் ஆகி பாண்டிச்சேரியில் நான் போன தடவை சொல்லியிருந்தேன். ஒரு பங்கு கடையில் போய் கூல்ட்ரிங்க் சாப்பிட்ட ஒரு குழந்தை அப்படி மயக்கம் போட்டு விழுந்து, அந்த தாய் அந்த குழந்தைய கொண்டு போய் பாண்டிச்சேரியிலையும் வேறு ஆஸ்பத்திரிகளையும் காட்டி எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாமல் நாங்கள் ட்ராக் பண்ணி காரில் சென்னைக்கு கூட்டிகிட்டு 2 ஆஸ்பத்திரியில் போய் எதுவுமே ஒன்றும் தெரியாமல் கடைசியில் சைல்ட் ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே நான் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே காட்டி அப்போ தான் தெரிஞ்சது அந்த குழந்தைக்கு இன்னும் ட்ரிப்ஸ் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயரெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கும்போது என்ன அந்த குழந்தைக்கு போச்சு அந்த ட்ரிங்க் மூலியமான யாருக்குமே தெரியல. ஸோ எந்த கடையில் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது, குழந்தைங்க 10 ரூபாய் கொடுத்து டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுடுறாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுடுறாங்க. ஸோ எதில் கலப்படங்கள் வருது, எதில் ட்ரக் அப்யூஸ் இருக்குது, எதுவுமே தெரியல. அண்ட் ட்ரக் மெனஸ் இப்போ அஃப்கோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது நம்ம நினைக்காத இடங்கள்லாம் இருக்குது. ஸ்கூல் ஜோனில் இருக்குது, தெருக்களில் இருக்குது, பங்கு கடைகளில் இருக்குது. ஸோ இது நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். இருந்தாலும் ஜனங்க பொதுமக்களோட சப்போர்ட்டோட நம்ம கம்யூனிட்டி ஒன்றா சேர்ந்ததுன்னா இதை கண்டிப்பாக எங்கேயோ ஓரளவு நம்ம ஒரு விஜிலன்ஸ் வச்சுக்க முடியும். சேஃப் ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் ஆல், பெண்களுக்காகட்டும், ஸ்னேன் ஸ்நாச்சிங் ஆகட்டும், பெட்ரோலிங்னு அப்போ ஒன்று இருந்துச்சு. நைட் ஆச்சுன்னா நைட் பெட்ரோலிங்னு இருந்தது. ஒரு ஜீப் வரும், பைக்ஸ் வரும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு இருந்தாங்க, அப்படிலாம் இருந்தது. கூர்க்கா இருந்த காலம் இருந்தது. ஒரு வீட்லேருந்தும் ஆளுக்கு ஒரு 100 ரூபாயோ 10 ரூபாய் முடிந்ததை கொடுப்பாங்க, கூர்க்கா. ஸோ தெருக்களில் ஒரு பாதுகாப்புன்னு ஒன்று இருந்தது. இப்போ நைட் பெட்ரோலிங், டே பெட்ரோலிங் கண்டிப்பாக போலீஸ் இதுக்கு கவர்மெண்ட் போலீஸ்லாம் சேர்ந்து அந்த முயற்சி எங்கள் வாலண்டியர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க சப்போர்ட் இருந்து இது நல்லபடி நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். சோஷியல் விஜிலன்ஸ்,
எங்கேயாவது யாருக்காவது ஏதாவது தகவல் தெரிஞ்சால் உடனடியாக அத்தாரிட்டிஸ்க்கு அதை தெரிவிக்கணும். இது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு விட்டுடாதீங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுனால எவ்வளோ உயிர்களை பாதுகாக்க முடியும். இப்போ அண்மையிலே நடந்த ட்ரெயின் இன்சிடெண்ட், வேன், ஒரு ஒரு கதவு திறந்து தான் இருக்குது. அந்த வேன் டிரைவருக்கு நல்லா தெரியுது ட்ரெயின் வருது. அந்த இடத்துல போய் அந்த 2 உயிரை பலி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது என்ன விஜிலன்ஸ் இல்லை, நம்ம கோஆப்ரேட்டிவாக இல்லை. அந்த ஊரில் ஜனங்க போகிறாங்க வராங்க, அவங்களுக்கு தெரியாத உண்மை இருக்காது. அதை நம்ம தெரிவிக்கணும். எங்கே தெரிவிக்கணுமோ அங்கே கரெக்டாக தெரிவிக்கணும். அதுக்கு பாரத சேவா வாலண்டியர்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. இப்போ அவங்களோட யாரை 38 மாவட்டத்தில் எதுக்கு தொடர்பு கொள்ளணும், அதுக்கு எங்களால் கொடுக்க வேண்டிய நிவாரணங்கள் என்ன, வழி என்ன, டைரக்ஷன், முதல்ல என்ன செய்யணும் அப்படின்றது தெரியறதுக்கெல்லாம் நாங்கள் வெப்சைட்டில் நம்பர்ஸ் கொடுத்துடுவோம். ஒரு மாவட்டத்தில் யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரீட்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த சிக்னல்ஸில் குழந்தைங்கள வச்சுட்டு நிற்கிறாங்க இல்லையா, அது காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. அந்த குழந்தை அந்த வெயில்லையும் அந்த மழையிலையும் நிற்கிறத பார்க்கும்போது இப்போ எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. அதுவும் ஒரு குழந்தை, நம்ம சமுதாயத்தை நம்பி அதுவும் இருக்குது. ஸோ ஷெல்டர்ஸ் வேணும். இனிமேல் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் ஒன்று இருக்கவே கூடாதுங்க. தெருக்களில் இருக்கணும்னு இருக்க எல்லாருக்கும் ஷெல்டர்ஸ். அது டாக்ஸுக்காக இருந்தாலும் ஷெல்டர்ஸ் வேணும், சில்ட்ரனாக இருந்தாலும் ஷெல்டர்ஸ் இருக்கணும். ஷெல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ஜிஓஸ் நிறைய பேர் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. We need the support of the corporation, municipality and everybody to form shelters in the dogs காட்டும், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் காட்டும். அதே மாதிரி அவங்களுக்கு ஐடி வேணும். எத்தனை குழந்தைங்க தெருவில் இருக்காங்க, அவங்களுக்கு ஐடி இல்லை, ஐடென்டிட்டி கார்டு கிடையாது. இந்த வாரம் 2 குழந்தைங்க, அடுத்த வாரம் 4 பேர் இருப்பாங்க. எங்கேருந்து வராங்க, எப்படி இருக்காங்க, யாருக்குமே தெரியாது. வேற போட்ஸ் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் கவனிக்கிற நேரம் கிடையாது யாருக்கும். அவங்கவுங்க வேலையில் பிஸியாக ஓடிட்டு இருக்கிற காலத்தில் பொது காரியங்களை பற்றி நினைக்கிறதுக்கே எங்கள் ஆள் கிடையாது. அவ்வளோ ஃபாஸ்ட் உலகமாக இருக்குது. பாதி நேரம் மொபைலில் போயிடுறது, பாதி நேரம் டெலிவிஷனில் போயிடுறது. இதில் போகிறதுனால நம்ம தெருவில் என்ன நடக்கிறதுன்ற ஒரு ஜனங்களுக்கு வேணுங்கிற அந்த ஒரு திங்கிங்கே போயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு அவேர்னஸ், ஒரு அலர்ட்னஸ் வந்தாதான் ஊர் பாதுகாப்பு, ஊர் காவல் அப்படின்னு ஒன்று வரும். இந்த ஹோம்லெஸ் கிட்ஸுக்கெல்லாம் டாக்குமெண்டேஷன் வேணும். இவங்க தான் இந்த தெருவில் இருக்காங்க, இத்தனை காலமாக இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு ஐடி வேணும் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். வெதரிட்டு அப்போ தான் நான் இன்னொரு விஷயமும் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம். ஈவன் டு த சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸில் போகிற குழந்தைங்களுக்கு ஐடி இருக்கணும். யாராவது தெரியாமல் குழந்தை யாரோடையா போயிட்டா கூட பாதி போகும்போது அவங்க காட்டணும், இது யாரோட குழந்தை, எங்கே போயிட்டுருக்கு. நம்ம பசங்களாக இருந்தாலும் நம்ம ஐடி காட்டணும், யாராக இருந்தாலும் ஐடிஸ் இருக்கணும். ஐடென்டிட்டி கார்டு இல்லாமல் குழந்தைக்கு எங்கேயுமே நீங்கள் அனுப்பக்கூடாது, தனியாக விடவும் கூடாது. எந்த இடத்துலையும் எந்த ஏரியாலையும் குழந்தைங்களை தனியாக விட்டுடாதீங்க. வாசலில் விளையாடுறது, உள்ள நம்ம வேலை பண்ணலாம், அங்கே இருக்கலாம், பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த காலம் அப்படி, இப்போ இருக்கிற காலம் அப்படி. அதனால நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பையும் அலர்ட்னஸையும் நம்ம தான் கொண்டு வரணும். அண்ட் ஆர்கனைஸ் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் அந்த ஆர்ஃபன்டு கிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஹோம்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஹோம்ஸ் எல்லாம் நல்லபடி வச்சு நல்ல நம்ம பசங்க மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு பேசிக் ஒரு சாப்பாடாகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், ஸ்கூலிங் ஆகட்டும். இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் வாலண்டியர்ஸ் வந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் போய் பார்த்ததில் 95 பசங்க படிக்கிற அந்த ஸ்கூலில் அங்கே பாம்புகள் டெய்லி உள்ளே வந்து போகுது. 5-6 பாம்புகள் டெய்லி சுற்றி காடு. உடனே நாங்கள் வாலண்டியர்ஸ் அனுப்பி அங்கே பாதுகாத்து அந்த பிரின்சிபலை மீட் பண்ணி அங்கே என்ன பண்ணணுன்றதை இப்போ பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி தெரிவித்தா கூட போதும். இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு தெரிவித்தா கூட நம்ம அடுத்த ஒரு தவறு நடக்காமல், ஒரு பாம்பு கடிச்சு ஒரு குழந்தை கஷ்டப்படும் தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வராமல் முன்கூட்டி முன் அறிவிப்போட நம்ம சில காரியங்களை செய்ய முடியும். ஸோ இப்போ நாங்கள் ஃபார்மர்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்மர்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் டைரெக்டாக போய் ஜனங்களுக்கு சேரணும், பாதுகாப்பு ஃபார்மர்ஸ்க்கு வேணும். அவங்க வாழ்வாதாரத்தோட பாரத் மார்க்கெட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார்மர்ஸோட வாழ்வாதாரத்தில் ரொம்ப கீனாக ஒர்க்
அது நிறைய இருக்குது நம்மளுக்கு. அதை கல்டிவேஷனுக்கு எப்படி கொண்டு வருது, அவங்களுக்கு எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னால் தெரிவிச்சா போகிறோம். நாங்கள் அந்த ஃபாரஸ்டேஷன் பண்ணி கொடுத்துட்றதுக்கு எங்கள் கிட்ட ஒரு டீம் இருக்குது. ஒரு அஃபாரஸ்டேஷன் சொல்கிறது டீஃபாரஸ்டேஷன் பண்ணாமல் அந்த கல்டிவேஷன் பண்ணி அந்த ஃபார்மருக்கே கொடுத்துடலாம். அது எப்படி முன்னுக்கு கொண்டு வருது, எப்படி பண்ணுறதுன்றது செய்யறதுக்கு கூட எங்களுக்கு இருக்குது. வேர் ஹவுசிங் பண்ணுறதுக்கும் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ், அவங்களுக்கு பண்ணுற இன்சூரன்ஸ் எல்லாமே ஃபார்மர்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் சில கம்பெனிஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. ப்ளூ க்ரீன் நேச்சர் கன்சர்வேஷன் பேர். அதாவது நீர்நிலைகளும் நிலமும் பாதுகாக்கப்படணும். நீர்நிலைகள்னால் பாண்ட்ஸ், ரிவர்ஸ், இதெல்லாம் நம்ம எப்படி அதை திருப்பி ரிவைவ் பண்ணுறதுன்னு என்னோட அருண் கிருஷ்ணமூர்த்தியோட டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அருண் வந்திருக்காங்களா தெரியல. பட் அவரோட சேர்ந்து இந்த பாண்ட்ஸ் கிளீனிங், ரிவர்ஸ் கிளீனிங், எங்கெங்கே நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி மேம்படுத்த முடியுன்றதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்த் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ். யாருக்கா எதாவது ப்ராப்ளம்னா உடனே மெடிக்கல் ஃபெசிலிட்டி எந்த இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டிஸ்ட்ரிக்ஸில் அந்த டிஸ்ட்ரிக்ட் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, ஐ கேம்ப்ஸ் எப்படி பண்ணுறது, பிளட் டொனேஷன்ஸு, ப்ளஸ் நம்ம செய்யக்கூடிய கிளினிக்கல் சப்போர்ட், அதுவும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பாரத சேவா மூலிமா. எஜுகேஷன் முக்கியமாக சொல்ல வேண்டியது படிப்பு பற்றி. பேரண்ட்ஸ் நம்ம ஊரில் என்ன நினைக்கிறாங்க, ஸ்கூலில் மட்டும்தான் கல்வின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸும் எல்லாம் சேர்ந்து வளர்க்கறது பேர் தான் கல்வி. வெறும் புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் கல்வி இல்லை. ஒரு குழந்தைக்கு இமோஷ்னல் ஹெல்த்னு ஒன்று இருக்குது. இமோஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படிப்பே வரும். ஒரு கிளாஸில் போய் நீங்கள் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை என்ன மனநிலையில் ஸ்கூலுக்கு வருது, எப்படி படிக்கிறது, என்ன பண்ண முடியும், அந்த ஏஜில் என்ன பண்ண முடியும், உடனே கொண்டு போய் ரொம்ப இன்றைக்கே படித்து நாளைக்கே கலெக்டர் ஆகிடும்ன்ற ஆட்டிடியூட் இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்க்குறதுன்றது தான் கல்வி. அது என்னெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம், ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், எத்திக்கல், கல்ச்சரல் எல்லாமே இருக்குது அந்த படிப்பில். ஸ்கில் டெவலப்மெண்ட், எல்லா குழந்தைங்களுக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை மேம்படுத்தக்கூடியது தான் கல்வியை ஒழிய உங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்கிறது பேர் கல்வி இல்லை. கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது தான் கல்வியை ஒழிய காம்படிஷன் கொடுக்கறது கல்வி இல்லை. எந்த குழந்தைக்கும் நீங்கள் சேர்க்கும்போது, எந்த குழந்தைய சேர்த்தாலும் வீட்டில் நீங்கள் சைக்காலஜியோட குழந்தைங்கள சரியான மனப்பான்மையோட நீங்கள் அப்யூஸ் பண்ணாமல் பொறுமையோடு வளர்க்குற ஒரு அவேர்னஸையும் நாங்கள் இப்போ கொண்டு வந்துட்ருக்கோம். பள்ளிகள், வில்லேஜ் பள்ளிகளுக்கெல்லாம் என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணுறதுக்கு தொடங்கியிருக்கோம். என்வாயரன்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயரன்மெண்ட், சுகாதாரம், தெருக்கள் இருக்கிற குப்பைகள் இதெல்லாம் கரெக்டான ஆளுங்க கிட்ட தெரிவித்து அதையெல்லாம் சுகாதாரமாக நீங்கள் வைத்தாதான் டிசீஸ் ஸ்ப்ரெட் எங்கேயுமே உங்களுக்கு சுகாதாரமாக வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் நம்ம கொண்டு முடியும். இதெல்லாம் நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு சமுதாயமாக பாரத சேவா மூலியமாக கம்யூனிட்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் மெம்பர்ஸ் ஆகி யார் வேணால் எங்கேருந்து வேணால் வேலை செய்யலாம். நீங்கள் இங்கே தான் வரணும்னு இல்லை, ஃபிசிக்கலாக வரணும்னு இல்லை. உங்கள் ஊர்லேருந்து தொடர்பு கொள்ளலாம், உங்கள் ஊர்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஐடியாஸ் கொடுக்கலாம். நீங்கள் பொருளோட உதவி பண்ணோன்னா அந்த ஏரியாவுக்கு நீங்கள் செய்யலாம். நாங்கள் உங்களுக்கு ஒரு டைரெக்ஷன் கொடுத்து ஒரு டீமை செட் பண்ணி உங்களுக்கு ஒரு கூட வேலை செஞ்சு அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு பார்க்குறோம். இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நேற்றுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த குருவிகளை திருப்பி ரிவைவ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த குருவிகள் நல்லபடி நம்மளை சுற்றி இருந்த ஒரு பறவை அது. ஸோ அந்த சிட்டுக்குருவியை திருப்பி பார்க்கணுன்றது ரொம்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை நம்ம விட்டுட்டக்கூடாது. இப்போ நம்ம செய்யறது எல்லாமே நம்ம குழந்தைங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம மாதிரி ஒரு நாட்டை கொண்டு போய் சேர்க்குறோம். இந்த நாட்டும் இந்த சமுதாயமும் என்ன மாதிரி நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்குறோமோ அப்படி தான் இனிமேல் அந்த தலைமுறை இருக்கும். நாமெல்லாம் அந்த மாதிரி ஒத்துமையாக வாழ்ந்து நம்ம செய்கிறோன்ற பண்பாடு வந்தாதான் அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம ஏதோ செய்யணும், இந்த நம்ம மற்றவங்களை பற்றி நினைக்கணுன்ற ஈடுபாடு வரும். ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸ். பாரத் மார்க்கெட் திருப்பி ராகவேந்திர மண்டபத்தில் நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஆகஸ்டில் திருப்பி பண்ணுறோம். அப்போது அந்த 50 பிளான்ட்ஸ் அங்கே நட்டு சாரோட பிறந்த நாளைக்கு நாங்கள் அந்த 50வது வருஷத்தை மார்க் பண்ணுற மாதிரி ஒரு 50-75 சாப்ளிங்ஸ் அதெல்லாம் நாங்கள் அன்றைக்கி பண்ணுறோம். பண்ணிவிட்டு எங்களை தொடர்பு கொண்டா நம்ம வாலண்டியர்ஸ் அவர் பேரில் இந்த வருஷம் எல்லா இடத்துலையும் செடிகள் வைக்கிறோம், மரங்கள் நடுறோம்.
அது ப்ராஜெக்ட் பூமி, ரஜினிகாந்த் பூமி ப்ராஜெக்ட் நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ அந்த சீட்ஸ் வேணால் நம்ம வாலண்டியர்ஸே எல்லா மாவட்டத்துலேயும் கொடுத்துருவாங்க. செடி வேணாலும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை கொண்டு போய் வச்சாலே போதும். அதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தீங்களா, அதை நீங்கள் வளர்க்கலாம். எங்கள் வாலண்டியர்ஸ்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் கூட இல்லை. அவங்களே பிளான்ஸும் கொடுத்துருவாங்க. எங்கள் ட்ரீ பிளான்டிங் ப்ரோக்ராம் இந்த பூமி ப்ராஜெக்டை சார் பேரில் நல்லபடி தமிழ்நாட்டில் பண்ணி மழை வளம், பூமி வளம் அதை நல்லபடி கொண்டு வந்து நல்ல பச்சை பசேலுன்னு ஒரு நாடாக நம்ம மாற்று முயற்சியில் இறங்குவோம். ஐ ஹவ் செட் வாட் ஐ வாண்டட் டு சே. அண்ட் எஜுகேஷன் கவுன்சிலிங் இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் வருத்தப்பட வேண்டாம். அதெல்லாம் ஒரு ஃபேஸில் வரக்கூடியது. பட் கண்காணித்து அட்டென்ஷன் கொடுங்க. மொபைலோட டைம்க்கு அவங்களோட பேசுங்க. குழந்தைங்களோட நிறைய பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை தயவுசெய்து செய்யுங்கன்ற ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு, உங்களுக்கு எதாவது கவுன்சிலிங் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம், பாரத சேவா தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. எனி கொஸ்டின்ஸ்? ஐ எம் மோஸ்ட் வில்லிங் டு ஆன்சர். Oh yes, sure, sure. वर्षिष्ठान्ते वसदृशिगणे आवृतं ब्रह्मनिश्चैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रा आनन्दमूर्ति स्वात्मा रामं मुदितवदनं श्रीदक्षिणा मूर्तिमीठे. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். தாய் தந்தையர் ஆசீர்வாதத்துடன் எஸ் எஸ் தனியாக உட்கார வச்சுட்டாங்க மேலே. தாய் தந்தையருடைய ஆசீர்வாதத்தோட, குருமார்களுடைய ஆசீர்வாதம். கேட்கலையாப்பா? இப்போ கேட்குதா? யாருக்காவது ஆடியோ சரியில்லைன்னா முன்னாடியே சொல்லிடலாம்ப்பா. இஸ் இட் ஓகே நவ்? லைட்ஸ் ஆர் ஆன் த ஃபேஸ், சந்தோஷ். ஸோ எல்லா குருமார்கள், சுவாமிஜி, எங்களுடைய குருமார்கள், நான் படித்த குருமார்கள், தாய் தந்தை, பெற்றோர், பெரியவர்கள், நாட்டிற்கு சேவை செய்த அத்தனை பெரியோர்கள், எங்களுக்கு இத்தனை வருடங்கள் அன்பு கொடுக்கும் தமிழ் மக்களின் ஆசிகளுடன் துவங்குகிறோம். இது ஒரு வெரி ஸ்பெஷல் மீட். முதல்ல 38 மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிற பாரத சேவா மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட். அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற ஒரு ஃபிலாசபி நம்ம நாட்டில் இப்போ இல்லை,
பண்டைய காலத்திலிருந்து ஆதி காலத்திலிருந்து இந்த நாடு எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருந்தது. எப்படி நாம் வரவேற்றோம், எப்படி உபச்சரித்தோம், எப்படி விருந்தோம்பல் செய்தோம், எப்படி நம்ம ராஜாக்கள் நம்மளுக்கு பெருமை சேர்த்தார்கள், எப்படி வள்ளல்களாக இருந்தார்கள், இந்த நாட்டிற்கு எப்படி சேவை செய்தார்கள், ஜனங்களுக்கு எப்படி அந்த சௌகரியங்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். நாடே வீடு மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த ஃபிலாசபிக்கு அடியில் பாரத தேசம்ன்றது நம்மெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். பாரத தேசம்ன்ற சிம்பல் நம்ம இந்த நாட்டில் வாழறதுக்கே பெருமைப்படணும். இப்போ நம்ம ஆஸ் அ சிட்டிசன் நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம நாட்டிற்கும் நம் சமுதாயத்திற்கும் நமக்கும் எப்படி ஒன்றாக சேர்ந்து வாழ்வது, அதுக்கு தான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொன்னேன் நான். எந்த ஒரு நாடு குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கோ அது எல்லாருக்கும் பாதுகாப்பான நாடுன்னு அர்த்தம். ஸோ நாங்கள் துவங்குவது எப்போவுமே குழந்தைங்கள்கிட்ட தான். எந்த தெருக்கள் குழந்தைங்களுக்கு சேஃபாக இருக்கோ, எந்த சமுதாயம் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கோ, இங்கே பயமே இல்லை அப்படின்னு எப்போ நடக்க முடியுதோ, பக்கத்து வீட்டில் கூப்பிட்டா வருவாங்க, எதிர் வீட்டில் கூப்பிட்டா துணை இருக்கும், தெருக்கோடியில் ஒரு துணை இருக்கும் நினச்சி எப்போ நம்ம வாழறோமோ அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பு. எனக்கு என்ன வந்தது, இது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பாதிக்கிற ஒரு விஷயம் எதிர் வீட்டில் ஒருத்தருக்கு இன்னொரு நாள் பாதிக்கும், பக்கத்து வீட்டில் இன்னொரு நாள் பாதிக்கும். ஸோ ஜனங்க பொதுவாக ஒரு சமுதாயமாக எப்போ ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும். தெருக்கு தெரு நம்ம ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. இப்போ அந்த காலத்தில் விஜிலன்ஸ்னு ஒன்று இருந்தது, ஊர்காவல்னு ஒன்று இருந்தது, எல்லை காவல்னு ஒன்று இருந்தது, வயக்காட்டில் காவல்னு இருந்தது. தீப்பந்தம் எடுத்துட்டு கரண்ட் இல்லாத காலத்தில், அந்த காலத்திலேயே அதெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தப்போ பாதுகாப்பு அப்படின்றது நம்ம நாட்டில் ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாருக்கும் நேற்று ஒரு ஷீட் கொடுத்துருந்தேன், அதை வச்சு நான் இப்போது துவங்குறேன். ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் த போடியம் நோ சந்தோஷ், ஸோ தட் ஐ கேன் ஸ்டாண்ட். உங்களுக்கு இதில் என்னென்ன கஷ்டமாக இருக்கப்பா? எந்த மைக்ப்பா? போடியம் மைக் பண்ணிட்டு துவங்குவதற்கு முன்னால் தமிழக மக்களுக்கும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வருஷம் நான் சொல்கிறேன், தலை வணங்கி வணங்குகிறோம் உங்கள் நண்பருக்கு. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்த 50வது வருஷம் 75வது வருடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தொடர்பு கொண்டு எவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. சின்ன சின்ன 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி சினிமாவுக்கு வாங்கி வச்ச டிக்கெட்லேருந்து எங்கிட்ட அனுப்புகிறாங்க, போஸ்டர் அனுப்புகிறாங்க, பேப்பரில் வந்த ஆர்டிகல்ஸ் அனுப்புகிறாங்க. இதை ஷேர் பண்ணிக்கிறோம் மேம் 50வது வருஷத்துக்கு. நிறைய திங்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சது நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய. அது மாதிரி இதை எல்லாத்தையும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அதை பாதுகாத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அதை பொக்கிஷமாக வச்சு ஒரு நாளைக்கு உங்கள் எல்லாருக்கும் காட்டுவோம். இந்த வாழ்த்துக்களுக்கும் அன்பிற்கும் என்றும் தலைவணங்கி என் குடும்பத்தார் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த 50வது வருடத்தை அவருக்கு இறைவன் அருளால் அவர் நல்லா இருந்து அவருக்காக நான் ப்ரேயர்ஸ், உங்களோட அன்பு எல்லாத்தையும் மனசில் வச்சு நான் துவங்குகிறேன். அண்மையில் நடந்த சில விஷயங்கள் எங்களை ரொம்ப பாதிச்சுது. இந்த ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தெரு நாய்கள் அப்படின்னு. முன்னெல்லாம் நாய்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு 2 தெருவுக்கே ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நாய் சுற்றின்னு இருக்கும், எல்லார் வீட்லையும் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, அது கடைக்கு போகும், பிஸ்கெட் சாப்பிடும், டீ, அப்படி இருந்த நாய்கள் அது ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் அந்த தெருவிலேயே வளர. இப்போ குரூப்பாக தெருகளில் நாய் ஒன்றா சேர்ந்து ஆதரவு இல்லாமல் ஏதோ ஒரு ஆக்ரோஷமாக
போக வரவங்களை கடிக்கிறதும், குழந்தைகள் விளையாடுற குழந்தைங்களை போய் கடிச்சு, எனக்கு தெரிஞ்சு எங்கள் பீஸ் ஃபார் சில்ட்ரன் இதில் வந்து எனக்கு வந்த கேசஸ் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஒரு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாத ஸ்டேஜ்லலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போது இதுக்கெல்லாம் தெருவில் பசங்க வேற எங்கே விளையாடுவாங்க? பெரிய வீடுகள் இல்லாதவங்க தெருவில் தான் விளையாடுவாங்க. பசங்க எப்பவும் தெருக்களில் தான் விளையாடுறாங்க. இப்போ பெரிய வீட்லேயே அப்போல்லாம் தெருவில் தான் வந்து விளையாடுவாங்க. ஸோ பசங்களுக்கு தெருக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முதல் வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறது, கவர்மெண்ட், கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி எல்லாருக்கும் சேர்ந்து தெருக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நடக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஸ்கூலுக்கு போகிற பசங்க சுத்தமான சுகாதாரமான நடைபாதையில் போகிற மாதிரி இருக்கணும். ஸ்கூல் ஜோன் அப்படின்னு இருக்கிற இடங்கள் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு இருக்கணும். கார்கள், பைக்குகள் வர்றது, விஜிலன்ஸ், யார் குழந்தைங்களை கவனிக்கிறாங்க பார்க்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது மொபைல் காலம். கையில் மொபைல் இல்லாத ஆள் யாருமே கிடையாது. யார் எதை எடுக்கிறாங்க, என்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எப்படி போகிறாங்க, எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாத காலமாக இருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் விஜிலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லா அத்தாரிட்டிஸும் சேர்ந்து தெருவுகளில் பாதுகாப்பு அப்படின்றத முக்கியமாக நாங்கள் ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிறோம். அடுத்தது, எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக ஒரு குழந்தையோட இன்வால்வ் ஆகி பாண்டிச்சேரியில் நான் போன தடவை சொல்லியிருந்தேன். ஒரு பங்கு கடையில் போய் கூல்ட்ரிங்க் சாப்பிட்ட ஒரு குழந்தை அப்படி மயக்கம் போட்டு விழுந்து, அந்த தாய் அந்த குழந்தைய கொண்டு போய் பாண்டிச்சேரியிலையும் வேறு ஆஸ்பத்திரிகளையும் காட்டி எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாமல் நாங்கள் ட்ராக் பண்ணி காரில் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து 2 ஆஸ்பத்திரியில் போய் எதுவுமே ஒன்றும் தெரியாமல் கடைசியில் சைல்ட் ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே நான் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து காட்டி அப்போ தான் தெரிஞ்சது அந்த குழந்தைக்கு இன்னும் ட்ரிப்ஸ் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயரெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கும்போது என்ன அந்த குழந்தைக்கு போச்சு அந்த ட்ரிங்க் மூலியமான யாருக்குமே தெரியல. ஸோ எந்த கடையில் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது, குழந்தைங்க 10 ரூபாய் கொடுத்து டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுடுறாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுடுறாங்க. ஸோ எதில் வந்து கலப்படங்கள் வருது, எதில் வந்து ட்ரக் அப்யூஸ் இருக்குது, எதுவுமே தெரியல. அண்ட் ட்ரக் மெனஸ் இப்போ அஃப்கோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது நம்ம நினைக்காத இடங்கள்லாம் இருக்குது. ஸ்கூல் ஜோனில் இருக்குது, தெருக்களில் இருக்குது, பங்கு கடைகளில் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து கண்காணிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். இருந்தாலும் ஜனங்க பொதுமக்களோட சப்போர்ட்டோட நம்ம கம்யூனிட்டி ஒன்றா சேர்ந்ததுன்னா இதை கண்டிப்பாக எங்கேயோ ஓரளவு நம்ம வந்து ஒரு விஜிலன்ஸ் வச்சுக்க முடியும். சேஃப் ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் ஆல், பெண்களுக்காகட்டும், ஸ்னேம் ஸ்நாச்சிங் ஆகட்டும், பெட்ரோலிங்னு அப்போ ஒன்று இருந்தது. ஒரு ஜீப் வரும், பைக்ஸ் வரும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு இருந்தாங்க, அப்படிலாம் இருந்தது. கூர்க்கா இருந்த காலம் இருந்தது. ஒரு வீட்லேருந்தும் ஆளுக்கு ஒரு 100 ரூபாயோ 10 ரூபாய் முடிந்ததை கொடுப்பாங்க. கூர்க்கா ஸ்ட்ரீட்ஸ்லாம் சுற்றிட்டே இருப்பாங்க, தட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ தெருக்களில் ஒரு பாதுகாப்புன்னு ஒன்று இருந்தது. இப்போது நைட் பெட்ரோலிங், டே பெட்ரோலிங் கண்டிப்பாக போலீஸ் வந்து இதுக்கு கவர்மெண்ட் போலீஸ்லாம் சேர்ந்து அந்த முயற்சி எங்கள் வாலண்டியர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க சப்போர்ட் இருந்து இது நல்லபடி நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். சோஷியல் விஜிலன்ஸ், எங்கேயாவது யாருக்காவது ஏதாவது தகவல் தெரிஞ்சால் உடனடியாக அத்தாரிட்டிஸ்க்கு அதை தெரிவிக்கணும். இது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு விட்டுடாதீங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுனால எவ்வளோ உயிர்களை பாதுகாக்க முடியும். இப்போ அண்மையிலே நடந்த ட்ரெயின் இன்சிடெண்ட், வேன், ஒரு கதவு திறந்து தான் இருக்குது. அந்த வேன் டிரைவருக்கு நல்லா தெரியுது ட்ரெயின் வருது. அந்த இடத்துல போய் அந்த 2 உயிரை பலி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது என்ன விஜிலன்ஸ் இல்லை, நம்ம கோஆப்ரேட்டிவாக இல்லை. அந்த ஊரில் ஜனங்க போகிறாங்க வராங்க, அவங்களுக்கு தெரியாத உண்மை இருக்காது. அதை நம்ம தெரிவிக்கணும். எங்கே தெரிவிக்கணுமோ அங்கே கரெக்டாக தெரிவிக்கணும். அதுக்கு பாரத சேவா வாலண்டியர்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. இப்போ அவங்களோட யாரை 38 மாவட்டத்தில் எதுக்கு தொடர்பு கொள்ளணும், அதுக்கு எங்களால் கொடுக்க வேண்டிய நிவாரணங்கள் என்ன, வழி என்ன,
டைரக்ஷன் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்றது தெரியறதுக்கெல்லாம் நாங்கள் வெப்சைட்டில் நம்பர்ஸ் கொடுத்துடுவோம். ஒரு மாவட்டத்தில் யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரீட்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த சிக்னல்ஸில் குழந்தைங்கள வச்சுட்டு நிற்கிறாங்க இல்லையா, அது காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. அந்த குழந்தை அந்த வெயில்லையும் அந்த மழையிலையும் நிற்கிறத பார்க்கும்போது இப்போ எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. அதுவும் ஒரு குழந்தை, நம்ம சமுதாயத்தை நம்பி அதுவும் இருக்குது. ஸோ ஷெல்டர்ஸ் வேணும். இனிமேல் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் ஒன்று இருக்கவே கூடாதுங்க. தெருக்களில் இருக்கணும்னு இருக்க எல்லாருக்கும் ஷெல்டர்ஸ். அது டாக்ஸுக்காக இருந்தாலும் ஷெல்டர்ஸ் வேணும், சில்ட்ரனாக இருந்தாலும் ஷெல்டர்ஸ் இருக்கணும். ஷெல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ஜிஓஸ் நிறைய பேர் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. வி நீட் த சப்போர்ட் ஆஃப் த கார்பரேஷன், முனிசிபாலிட்டி அண்ட் எவ்ரிபடி டு ஃபார்ம் ஷெல்டர்ஸ். இந்த டாக்ஸை காட்டும், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் காட்டும். அதே மாதிரி அவங்களுக்கு ஐடி வேணும். எத்தனை குழந்தைங்க தெருவில் இருக்காங்க, அவங்களுக்கு ஐடி இல்லை, ஐடென்டிட்டி கார்டு கிடையாது. இந்த வாரம் 2 குழந்தைங்க, அடுத்த வாரம் 4 பேர் இருப்பாங்க. எங்கேருந்து வராங்க, எப்படி இருக்காங்க, யாருக்குமே தெரியாது. வேறு போட்ஸ் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் கவனிக்கிற நேரம் கிடையாது யாருக்கும். அவங்கவுங்க வேலையில் பிஸியாக ஓடிட்டு இருக்கிற காலத்தில் பொது காரியங்களை பற்றி நினைக்கிறதுக்கே எங்கள் ஆள் கிடையாது. அவ்வளோ ஃபாஸ்ட் உலகமாக இருக்குது. பாதி நேரம் மொபைலில் போயிடுறது, பாதி நேரம் டெலிவிஷனில் போயிடுறது. இதில் போகிறதுனால நம்ம தெருவில் என்ன நடக்கிறதுன்ற ஒரு ஜனங்களுக்கு வேணுங்கிற அந்த ஒரு திங்கிங்கே போயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு அவேர்னஸ், ஒரு அலர்ட்னஸ் வந்தாதான் ஊர் பாதுகாப்பு, ஊர் காவல் அப்படின்னு ஒன்று வரும். இந்த ஹோம்லெஸ் கிட்ஸுக்கெல்லாம் டாக்குமெண்டேஷன் வேணும். இவங்க தான் இந்த தெருவில் இருக்காங்க, இத்தனை காலமாக இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு ஐடி வேணும் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். வெதரிட்டு அப்போ தான் நான் இன்னொரு விஷயமும் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம். ஈவன் டு த சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸில் போகிற குழந்தைங்களுக்கு ஐடி இருக்கணும். யாராவது தெரியாமல் குழந்தை யாரோடையா போயிட்டா கூட பாதி போகும்போது அவங்க காட்டணும், இது யாரோட குழந்தை, எங்கே போயிட்டுருக்கு. நம்ம பசங்களாக இருந்தாலும் நம்ம ஐடி காட்டணும், யாராக இருந்தாலும் ஐடிஸ் இருக்கணும். ஐடென்டிட்டி கார்டு இல்லாமல் குழந்தைக்கு எங்கேயுமே நீங்கள் அனுப்பக்கூடாது, தனியாக விடவும் கூடாது. எந்த இடத்துலையும் எந்த ஏரியாலையும் குழந்தைங்களை தனியாக விட்டுடாதீங்க. வாசலில் விளையாடுறது, உள்ளே நம்ம வேலை பண்ணலாம், அங்கே இருக்கலாம், பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த காலம் அப்படி, இப்போ இருக்கிற காலம் அப்படி. அதனால நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பையும் அலர்ட்னஸையும் நம்ம தான் கொண்டு வரணும். அண்ட் ஆர்கனைஸ் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் அந்த ஆர்ஃபன்டு கிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஹோம்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஹோம்ஸ் எல்லாம் நல்லபடி வச்சு நல்ல நம்ம பசங்க மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு பேசிக் ஒரு சாப்பாடாகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், ஸ்கூலிங் ஆகட்டும். இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் வாலண்டியர்ஸ் வந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் போய் பார்த்ததில் 95 பசங்க படிக்கிற அந்த ஸ்கூலில் அங்கே பாம்புகள் டெய்லி உள்ளே வந்து போகுது. 5-6 பாம்புகள் டெய்லி சுற்றி காடு. உடனே நாங்கள் வாலண்டியர்ஸ் அனுப்பி அங்கே பாதுகாத்து அந்த பிரின்சிபலை மீட் பண்ணி அங்கே என்ன பண்ணணுன்றதை இப்போ பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி தெரிவித்தா கூட போதும், இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு தெரிவித்தா கூட நம்ம அடுத்த ஒரு தவறு நடக்காமல், ஒரு பாம்பு கடிச்சு ஒரு குழந்தை கஷ்டப்படும் தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வராமல் முன்கூட்டி முன் அறிவிப்போட நம்ம சில காரியங்களை செய்ய முடியும். ஸோ இருக்கும் ஃபார்மர்ஸ், அவங்க ப்ரொடியூஸ் டைரெக்டாக போய் ஜனங்களுக்கு சேரணும். பாதுகாப்பு ஃபார்மர்ஸ்க்கு வேணும். அவங்க வாழ்வாதாரத்தோட பாரத் மார்க்கெட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார்மர்ஸோட வாழ்வாதாரத்தில் ரொம்ப கீனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அன்கல்டிவேட்டட் லேண்ட்ஸ் அது நிறைய இருக்குது நமக்கு. அதை கல்டிவேஷனுக்கு எப்படி கொண்டு வருது, அவங்களுக்கு எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னால் தெரிவித்தா போகிறோம். நாங்கள் அந்த ஃபாரஸ்டேஷன் பண்ணி கொடுத்துட்றதுக்கு எங்ககிட்ட ஒரு டீம் இருக்குது. ஒரு அஃபாரஸ்டேஷன் சொல்கிறது, டீஃபாரஸ்டேஷன் பண்ணாமல் அந்த கல்டிவேஷன் பண்ணி அந்த ஃபார்மருக்கே கொடுத்துடலாம். அது எப்படி முன்னுக்கு கொண்டு வருது, எப்படி பண்ணுறதுன்றது செய்யறதுக்கு கூட எங்களுக்கு இருக்குது. வேர் ஹவுசிங் பண்ணுறதுக்கும் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ், அவங்களுக்கு பண்ணுற இன்சூரன்ஸ் எல்லாமே ஃபார்மர்ஸோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் சில கம்பெனிஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. ப்ளூ க்ரீன் நேச்சர் கன்சர்வேஷன் பேர். அதாவது நீர்நிலைகளும் நிலமும் பாதுகாக்கப்படணும். நீர்நிலைகள்னால் பாண்ட்ஸ், ரிவர்ஸ், இதெல்லாம் நம்ம எப்படி அதை திருப்பி ரிவைவ் பண்ணுறதுன்னு என்னோட அருண் கிருஷ்ணமூர்த்தியோட டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.
அருண் வந்திருக்காங்களா தெரியல. பட் அவரோட சேர்ந்து இந்த பாண்ட்ஸ் கிளீனிங், ரிவர்ஸ் கிளீனிங், எங்கெங்க நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி மேம்படுத்த முடியுன்றத ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்த் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ். யாருக்கா ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே மெடிக்கல் ஃபெசிலிட்டி எந்த இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டிஸ்ட்ரிக்ஸில் அந்த டிஸ்ட்ரிக்ட் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, ஐ கேம்ப்ஸ் எப்படி பண்ணுறது, பிளட் டொனேஷன்ஸு, ப்ளஸ் நம்ம செய்யக்கூடிய கிளினிக்கல் சப்போர்ட், அதுவும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பாரத சேவா மூலிமா. எஜுகேஷன் முக்கியமாக சொல்ல வேண்டியது படிப்பு பற்றி. பேரண்ட்ஸ் நம்ம ஊரில் என்ன நினைக்கிறாங்க, ஸ்கூலில் மட்டும்தான் கல்வின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் எல்லாம் சேர்ந்து வளர்க்கறது பேர் தான் கல்வி. வெறும் புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் கல்வி இல்லை. ஒரு குழந்தைக்கு இமோஷனல் ஹெல்த்னு ஒன்று இருக்குது. இமோஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படிப்பே வரும். ஒரு கிளாஸில் போய் நீங்கள் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை என்ன மனநிலையில் ஸ்கூலுக்கு வருது, எப்படி படிக்கிறது, என்ன பண்ண முடியும், அந்த ஏஜில் என்ன பண்ண முடியும், உடனே கொண்டு போய் ரொம்ப இன்னைக்கே படித்து நாளைக்கே கலெக்டர் ஆகிடும்ன்ற ஆட்டிடியூட் இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்க்குறதுன்றது தான் கல்வி. அது என்னெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம், ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், எத்திக்கல், கல்ச்சரல் எல்லாமே இருக்குது அந்த படிப்பில். ஸ்கில் டெவலப்மெண்ட், எல்லா குழந்தைங்களுக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை மேம்படுத்தக்கூடியது தான் கல்வியை ஒழிய உங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்கிறது பேர் கல்வி இல்லை. கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது தான் கல்வியை ஒழிய காம்படிஷன் கொடுக்கறது கல்வி இல்லை. எந்த குழந்தைக்கும் நீங்கள் சேர்க்கும்போது, எந்த குழந்தைய சேர்த்தாலும் வீட்டில் நீங்கள் சைக்காலஜியோட குழந்தைங்கள சரியான மனப்பான்மையோட நீங்கள் அப்யூஸ் பண்ணாமல் பொறுமையோடு வளர்க்குற ஒரு அவேர்னஸையும் நாங்கள் இப்போ கொண்டு வந்துட்ருக்கோம். பள்ளிகள், வில்லேஜ் பள்ளிகளுக்கெல்லாம் என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணுறதுக்கு தொடங்கியிருக்கோம். என்வாயரன்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயரன்மெண்ட், சுகாதாரம், தெருக்கள் இருக்கிற குப்பைகள் இதெல்லாம் கரெக்டான ஆளுங்க கிட்ட தெரிவித்து அதையெல்லாம் சுகாதாரமாக நீங்கள் வைத்தாதான் டிசீஸ் ஸ்ப்ரெட் எங்கேயுமே உங்களுக்கு சுகாதாரமாக வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் நம்ம கொண்டு முடியும். இதெல்லாம் நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு சமுதாயமாக பாரத சேவா மூலியமாக கம்யூனிட்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் மெம்பர்ஸ் ஆகி யார் வேணால் எங்கேருந்து வேணால் வேலை செய்யலாம். நீங்கள் இங்கே தான் வரணும்னு இல்லை, ஃபிசிக்கலாக வரணும்னு இல்லை. உங்கள் ஊர்லேருந்து தொடர்பு கொள்ளலாம், உங்கள் ஊர்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஐடியாஸ் கொடுக்கலாம். நீங்கள் பொருளோட உதவி பண்ணோன்னா அந்த ஏரியாவுக்கு நீங்கள் செய்யலாம். நாங்கள் உங்களுக்கு ஒரு டைரெக்ஷன் கொடுத்து ஒரு டீமை செட் பண்ணி உங்களுக்கு ஒரு கூட வேலை செஞ்சு அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு பார்க்குறோம். இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நேற்றுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த குருவிகளை திருப்பி ரிவைவ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த குருவிகள் நல்லபடி நம்மளை சுற்றி இருந்த ஒரு பறவை அது. ஸோ அந்த சிட்டுக்குருவியை திருப்பி பார்க்கணுன்றது ரொம்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை நம்ம விட்டுட்டக்கூடாது. இப்போ நம்ம செய்யறது எல்லாமே நம்ம குழந்தைங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம மாதிரி ஒரு நாட்டை கொண்டு போய் சேர்க்குறோம். இந்த நாட்டும் இந்த சமுதாயமும் என்ன மாதிரி நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்குறோமோ அப்படி தான் இனிமேல் அந்த தலைமுறை இருக்கும். நாமெல்லாம் அந்த மாதிரி ஒத்துமையாக வாழ்ந்து நம்ம செய்கிறோன்ற பண்பாடு வந்தாதான் அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம ஏதோ செய்யணும், இந்த நம்ம மற்றவங்களை பற்றியும் நினைக்கணுன்ற ஈடுபாடு வரும். ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸ். பாரத் மார்க்கெட் திருப்பி ராகவேந்திர மண்டபத்தில் நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஆகஸ்டில் திருப்பி பண்ணுறோம். அப்போது அந்த 50 பிளான்ட்ஸ் அங்கே நட்டு சாரோட பிறந்த நாளைக்கு நாங்கள் அந்த 50வது வருஷத்தை மார்க் பண்ணுற மாதிரி ஒரு 50-75 சாப்ளிங்ஸ் அதெல்லாம் நாங்கள் அன்றைக்கி பண்ணுறோம். பண்ணிவிட்டு எங்களை தொடர்பு கொண்டால் நம்ம வாலண்டியர்ஸ் அவர் பேரில் இந்த வருஷம் எல்லா இடத்துலையும் செடிகள் வைக்கிறோம், மரங்கள் நடுறோம். அது பேர் வச்சிருக்கேன். ஸோ அந்த சீட்ஸ் வேணால் நம்ம வாலண்டியர்ஸே எல்லா மாவட்டத்துலையும் கொடுத்துருவாங்க, செடி வேணாலும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை கொண்டு போய் வச்சாலே போதும். அதை பாதுகாத்து உங்கள் நண்பனாக நினச்சி சாராக நினச்சி அதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் வளர்க்கலாம். எங்கள் வாலண்டியர்ஸ்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் கூட இல்லை, அவங்களே பிளான்ட்ஸும் கொடுத்துருவாங்க. எங்கள் ட்ரீ பிளான்டிங் ப்ரோக்ராம் இந்த பூமி ப்ராஜெக்டை சார் பேரில் நல்லபடி தமிழ்நாட்டில் பண்ணி மழை வளம், பூமி வளம் அதை நல்லபடி கொண்டு வந்து நல்ல பச்சை பசேலுன்னு ஒரு நாடாக நம்ம மாற்று முயற்சியில் இறங்குவோம்.
I have said what I wanted to say and எஜுகேஷன் கவுன்சிலிங் இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்களோட ப்ராப்ளம்ஸ்னால் வருத்தப்பட வேண்டாம். அதெல்லாம் ஒரு ஃபேஸில் வரக்கூடியது. பட் கண்காணித்து அட்டென்ஷன் கொடுங்க. மொபைலோட டைம்க்கு அவங்களோட பேசுங்க. குழந்தைங்களோட நிறைய பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை தயவுசெய்து செய்யுங்கன்ற ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு, உங்களுக்கு எதாவது கவுன்சிலிங் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம், பாரத சேவா தொடர்பு கொள்ளலாம். Thank you. Any questions? I am most willing to answer. Oh yes, sure.